இந்த ரோட்டு கடை வச்சிருக்கவரை பாத்தீங்கன்னா கால் அரிக்குதுன்னு சொல்லிட்டு கடையில ஃப்ரூட்ஸ் கட் பண்ண வச்சிருக்க கத்தி எடுத்துட்டு அவர் காலை போட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கடையில ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற தண்ணியிலேயே போட்டு அதை கழுவுறாரு. அப்புறமா அந்த கடைக்கு ஒரு 2 பேர் வந்துட்டு பைனாப்பிள் கேக்குறாங்க. இந்த பாட்டில்ல வச்சிருந்த தண்ணியை பார்த்துட்டு என்ன இவ்வளவு அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா நான் வெட்டி தரேன்னு சொல்லிட்டு அதே கத்தியில வெட்டி தராரு. அப்புறமா அவங்களும் பே பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டானுங்க இவனுங்க எனக்கு சொல்லி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது சாப்பிட்டீங்களா, ஸ்டொமக்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இனிமே வெளியே சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிற இந்த பொண்ணு பைனாப்பிள் சாப்பிட்டதா காரணமா இருக்குன்னு சொல்ல இவரும் ஆமா அப்படிங்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவருக்கு நம்ம ஒரு பாடம் கத்து கொடுக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்புறம் மறுபடியும் இவங்களும் அந்த கடைக்கு போக அவர் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கத்தியை வச்சு காலை சொரண்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க பாத்தீங்கன்னா அதை வீடியோ எடுத்துறாங்க. அடுத்து அந்த கடைக்கு ஒருத்தவங்க வந்து மறுபடியும் பைனாப்பிள் வாங்குறாங்க. இவங்களும் இந்த வீடியோ காமிச்சு இந்த கடைக்காரர் பண்ற வேலையை நீங்களே பாருங்க, அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. இவரும் உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்ல அப்படியெல்லாம் நாங்க போக மாட்டோம், இது பாத்தீங்கன்னா நாங்களே எழுதின கம்ப்ளைண்ட், அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவையும் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ண போறோம்னு சொல்ல ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியாயிட்டாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அடிக்கடி வெளியே சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ற சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.